வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நவம்பர் 16 அன்றைக்கி நடந்ததை பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2 என்ன காமிச்சோன்னா, எடுத்தோடனே பூவனம் ஆசிரமம் அப்படின்றத காமிக்கிறாங்க. காமிச்ச உடனேவும் அணுக்குட்டி பாப்பா நடந்து வருது. ஒரு தாத்தா கிட்டே வந்து உட்காந்துட்டு ஹாய் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருது. அப்படியே அந்த தாத்தா ஹாய் குட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா அந்த அணுக்குட்டியை பார்த்து கேட்குறாரு, என்னம்மா நீ எப்போயுமே எந்திரிச்சோன்னே ராதா அக்காட்ட தானே போவேன், என்கிட்ட எப்படி இன்றைக்கி வந்து அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இன்றைக்கி வந்து கார்த்திகங்களை பார்க்குறக்கு அந்த அக்கா மட்டும்தான் போகணும், அதனால தான் நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட உட்காந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதா சிஸ்டர் அங்கிட்ட பின்னாடின்னு வந்து, அணுக்குட்டி நீ என்ன இங்கே வந்து உட்காந்துருக்க, எப்போயுமே எந்திரிச்சு என்னைத்தானே பார்க்க வருவேன், எப்படி இங்கே வந்து தாத்தா கிட்ட உட்காந்த அப்படின்னு சொன்னோன்னா, இன்றைக்கி நீங்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அனு பாப்பா சொன்ன உடனே, நான் எதுக்கு போகணும், யார் கேள்விக்கு பதில் சொல்லி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி கேளுங்க அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லிடுச்சு. அப்போ அந்த ராதா சிஸ்டர் கேட்குறாங்க, வெட்டினதுக்கப்புறம் வெட்டவனையும் அழுக வைக்கும், அது என்னது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லிடுச்சு. உண்மை சொல்லு போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா உண்மையிலே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லிடுச்சு. சொன்ன உடனேவோ அச்சோ அப்படின்னா நம்ம தான் ஜெயிச்சோமா, நம்ம தான் போகணுமான்னு அவங்க ராதா சிஸ்டர் மனசுக்குள்ளே இருக்குன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் பாப்பா உடனே சொல்லிடுச்சு, ஆமாம் நீங்கள் தான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி இப்போ நீ கூட வான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இல்லை நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லிடுச்சு. சரி எப்படிடா அவங்ககிட்ட போய் பேசுகிறது, கார்த்திக்கிட்ட போய் பேசுகிறதுன்னு சொல்லி மனசங்கடத்தோடையே அப்படியே போயிட்டே இருக்காங்க. இருந்தாலும் கார்த்திக் ரூமில் போயிட்டாங்க. பேசுகிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டே இருக்காங்க. அப்புறம் கடைசியில் அனுப்பாப்பா வந்துட்டியா, அந்த உள்ளே வர சவுண்டை வச்சேவும் ஒரு கெஸ் பண்ணி அனுப்பாப்பா வந்துட்டியா, இன்றைக்கி என்னடா இன்றைக்கி இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவங்க ராதா சிஸ்டர் பதிலே சொல்லலை. இருந்தாலும் சரி பரவாயில்ல, இங்கே தானே அனுப்பாப்பா நீ வந்திருக்கியா இல்லை ராதா சிஸ்டர் சேர்ந்து வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கூட எதுக்குமே பதில் சொல்ல கிடையாது. என்ன எந்த ஒரு சவுண்டுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கிட்ட எந்திச்சு வராரு. தடுமாறி கீழே விழுக போகிறாரு. கீழே விழுக போனோடனே அப்படியே ராதா சிஸ்டர் கையை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னே ராதா சிஸ்டர் இது என்னுடைய அணு அப்படின்னு சொல்லி அவருக்கு உடனே ஷாக்கிங் ஆகிடுச்சு. இது என்னுடைய அணுவோடைய வாசி, இது என்னுடைய கை தொட்டவுடனே இது என்னுடைய அணுவோடைய கைன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகி அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் அணு தானே, நீ 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 என்னை ரொம்ப நாளாக தண்டித்தது போதும் அணு, நீ உண்மையை ஒத்துக்க, நீ தான் என்னுடைய அணு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நான் ராதா சிஸ்டர், நான் அந்த ஆசிரமத்தில் நர்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்கவே மாட்டேன். இல்லை என்னுடைய அணு வாய்ஸ் எனக்கு கண்டிப்பாக தெரியும், நீ என்னுடைய அணு தான், நீ என்னை ஏமாத்துற, எனக்கு கண்ணு தெரியாதுன்ற ஒரு காரணத்தை வச்சு நீ என்னை ஏமாத்துற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. இப்படி சவுண்டு வரதை பார்த்து வெளியில் மலர் சிஸ்டர் வெளியில் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது, எத்தனடா சவுண்டு வருது ரூமில் இருந்து சொல்லி வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. அவர் வந்து இல்லை நீ என்னுடைய அணு தான், இல்லைன்னு அவங்க வந்து நான் அணு இல்லைன்னு சொல்லி வறுக்க, இவர் வந்து நீ தான் என்னுடைய அணு அப்படின்னு சொல்லி கம்பல்சரி பண்ணி கிட்ட கத்த. மலர் டீச்சர் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. வந்த உடனே இல்லை இவர் இந்த மாதிரி என்னை அணுன்னு சொல்லி சொல்கிறாரு, நான் அந்த நர்ஸுன்னு சொன்னால் நம்ப மாட்டார் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக் வந்து அந்த கோவம் அடங்கவே இல்லை. அணு நீ என்னை ரொம்ப இத்தனை நாளாக ரொம்ப தண்டித்தது போதும், இனிமேல் என்னை ரொம்ப தண்டிக்காத, நீ தான் என்னுடைய அணு உண்மையை ஒத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க இல்லவே இல்லை, நான் சிஸ்டர், நான் அந்த நர்ஸ் அந்த ஆசிரமத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் சிஸ்டர் வந்து உடனே நான் போய் அந்த அவங்கள கூப்பிட்டு வந்துடுறேன், அந்த ஆசிரமத்துடைய ஹெட்டை நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் இந்த மாதிரி கார்த்திக் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு மேடம், என்னன்னு வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே மலர் சிஸ்டர் அந்த ஆசிரமத்துடைய ஹெட்டு அவங்கள கூப்பிட்டு வந்தோடனேவும் அப்படியே என்ன கார்த்திக் என்னாச்சுன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. கேட்டோன்னே இல்லை மேடம், இவங்க வந்து என்னுடைய மலர் தான், என்னுடைய மலர் வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியும், இவங்க என்னுடைய அணு தான், அணுவுடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் இவங்க என்னை ஏமாற்ற பார்க்குறா அப்படின்னு சொன்னேன். அப்படி அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, எல்லாருடைய நீங்கள் படித்த ஆள், எல்லாருடைய வாய்ஸும் சில பேருடைய வாய்ஸும் ஒத்து போகும், அதனால் உங்களுக்கு வந்து அந்த அணுவுடைய வாய்ஸ் மைண்ட்லேயே இருக்கிறதுனால இவங்க தான் அணு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உடனே கார்த்திக் சொல்கிறாரு, இவங்க என்னுடைய அணு தான், இவங்க என்னை ஏமாத்துறாங்க, நீங்கள் பார்த்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொன்னோன்னே, இல்லை இவங்க அணு கிடையாது, நீங்கள் படித்த ஆள், இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, எல்லாருடைய வாய்ஸும் சில பேருடைய வாய்ஸும் ஒத்து வரும், உங்களுக்கு அதே அணுவோடைய வாய்ஸ் மைண்டில் இருக்கிறதுனால நீங்கள் தப்பாக நினச்சிருக்கீங்க, இவங்க என் கூட இங்கே ஆசிரமத்தில் இருக்கிற வந்து நர்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்கவே மாட்டார். அப்படின்னா ஓகே மலர் டீச்சர், இனிமேல் நீங்கள் இவங்களே இப்போ மலர் சிஸ்டர் நீங்கள் தான் இனிமேல் இவங்களை பார்த்துக்கணும், இவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பணுன்னா கார்த்திக் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ அணு நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இல்லை டீச்சர் நான் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன், இல்லை மேடம் நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன், அணுவே இங்கே இருக்க சொல்லுங்கள், அட்லீஸ்ட் அவங்க முகத்தை பார்க்க முடியலனாலும் வாய்ஸாக நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. இல்லை இப்போதைக்கு இருக்கட்டும், நான் அப்புறமேல அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சிஸ்டர் இங்கே உட்கார வச்சுட்டு அவங்கள ராதா சிஸ்டர் அவங்க ஆசிரமத்தோட ஹெட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இது அந்த இதோடைய பார்ட்ஸ் முடிஞ்சிருச்சு.
இன்னும் இதுக்கு அடுத்து என்ன பார்ட்ஸ் நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.